அப்படி ஒரு பெரிய நோய்க்கு அடிமையாகி அவனோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய பெரிய டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அவனோட நோய் என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. என்ன விஷயம்? அவனோட நோய் போகணும்னா அதை அவன் தான் முடிவு பண்ணணும். அங்கதான் நம்ம கதையோட டேர்னிங் பாயிண்ட். என்ன டர்னிங் பாயிண்ட்? அவனுக்கு அப்போ ஒரு 40 வயசு இருக்கும். 40 வயசா? ஆமா 40. ம். அவனோட 40வது வயசுல ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்தான் MBBS படிக்க. 41வது வயசுல அவன் இந்த உலகத்துக்கே தெரிகிற ஒரு பெரிய டாக்டர் ஆயிட்டான். ஒரே வருஷத்துல இல்ல? அவன் அவ்வளவு நல்லா படிச்சான்டா. ம். அப்புறம் அவனோட நோயை அவனே சரி பண்ணிக்கிட்டான். அப்புறம் கடைசியில அவன் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப தூரமா நடந்து போயிட்டு இருக்கும் போது அதுக்கு கீழே சப்டைட்டில் போடுறான். என்னன்னு? குழந்தை பருவத்தில் கிடைக்காத இளமை, இளமை பருவத்தில் கிடைக்காத முதுமை. நன்றி. சுத்தமா நல்லா இல்ல. அன்னைக்கு இந்த மாதிரி கதை சொல்லியே. அப்புறம் எப்படி சொன்ன? டேய், நீ அன்னைக்கு இந்த மாதிரி கதை சொல்லலடா. அப்படிதான் சொன்னேன். நீ அன்னைக்கு என்ன சொன்ன? என்ன சொன்ன? நானும் ஹீரோயினும் டியூக் பைக்ல கிளைமேக்ஸ்ல அப்படியே போறோம்னு. அப்ப பேக்ரவுண்ட்ல ஒரு பாம் வெடிச்சு தென்னை மரம் ஹைட்டுக்கு போகுதுன்னு. அந்த பாம் வெடிச்சதோட நெருப்பு அப்படியே பறக்கும்னு சொன்ன. அப்படியே நாங்க ஸ்லோ மோஷன் போகும்போது தி எண்ட் நீ போடுவ. நீ தானடா சொன்ன? அது இந்த படம் இல்ல. வேற என்ன படம்? டேய், அது ரெண்டாவது படம், பிக் பட்ஜெட். இது லோ பட்ஜெட் மொத படம். எதுவா இருந்தாலும் சரி, நான் டேட் தர மாட்டேன். என்ன டேட் தர மாட்டியா? நீ நிறைய டேட் தரேன்னு சொன்ன. யார் சொன்னா? நீ தான்டா சொன்ன. நான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், எனக்கு நடிக்க நிறைய ஆசை இருக்குன்னு என் பின்னாடியே லோன்னு சுத்திட்டு இருந்தியே. முதல்ல நான் சொல்றத கேளுங்க. உன்னோட கதை வேணுமா இவனை நடிக்க வைக்கணுமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா டைரக்டர் நான் தானே. படம் பார்க்கணுமா வேணாமனு ஜனங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு நாங்க வேணும். டேய், நீ டைரக்டரா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த படத்தை பண்ணணும்னா அதுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும். ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், லோ பட்ஜெட்ல என்னால படம் பண்ண முடியாது. படம் நல்ல ரிச்சா வரணும். அதுக்கு கண்ணை மூடிட்டு காசு செலவு பண்ற ப்ரொடியூசர் வேணும். அப்படி பணம் செலவு பண்ணதுனால தான் நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்கதான் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கேன். எனக்கு 2ல 1 தெரியணும். இத எப்ப முடிப்பீங்க? அப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்க முடியாது. இது சினிமா இல்ல. சினிமாவா? எப்படியும் ஒரு மாசம் ஷூட் போகும்ல. ஆமா. அதுக்கான லொகேஷன் பார்க்கணும். ஆர்டிஸ்ட முடிவு பண்ணணும். டைம் ஆகும். ஆமா, டைம் ஆகும். உங்க சினிமாவை பத்தி கேட்கல. உங்களுக்கு கூட்டு வந்தது இந்த வீட்டை பெயிண்ட் பண்றதுக்காக. அது எப்ப முடிப்பீங்க? அது இப்போ முடிச்சிருவோம். இப்போனா எப்போ? இப்பவே சீக்கிரமா வாடா. நில்லு. உங்க மேஸ்திரி ராஜா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஐயோ முதலாளி, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சும்மாவே காசு கொடுக்க மாட்டாரு. நீங்க வேற பத்த வச்சீங்கன்னா சுத்தமா கொடுக்க மாட்டாரு. டேய் வாடா. அது மட்டும் இல்ல, அவர் நம்மள சினிமா எடுக்க விட மாட்டாரு. அவருக்கு கலை உணர்வு கிடையாது. சரி சரி. சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். கடவுளே. டேய், நீ தானே கண்ண மூடி காசு செலவு பண்ற ப்ரொடியூசர் வேணும்னு கேட்ட. எங்க இருக்காரு? அதோ. ஐயா, இந்த ஆளா? அவருக்கு என்னடா குறைச்சல்? அவருக்கு என்ன குறை இல்ல. அவர் கொஞ்சம் நல்லா பாரு. நாளைக்கு பம்பர் அடிக்க போற டிக்கெட் ஒரே ஒரு நாள்ல கோடீஸ்வரன் ஆகலாம். பம்பர் டிக்கெட், பம்பர் டிக்கெட், பம்பர் டிக்கெட். வாயா வந்து வாங்கிக்க. இந்தா கோடீஸ்வரனாவே. நாளைக்கு அடிக்க போற பம்பர், நாளைக்கு அடிக்க போற பம்பர். நீங்களே கோடீஸ்வரன் ஆகலாம். வாங்க படக்குன்னு வாங்க, பட்டுன்னு வாங்கிட்டு போங்க. ஒரே நாள்ல ஓகோன்னு வரலாம், கோடீஸ்வரன் ஆகலாம். நாளைக்கு அடிக்க போற பம்பர் டிக்கெட். வாங்க தம்பி. என்னடா பண்ற? இப்பவும் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கியா? ஒரு லாட்டரியாவது வாங்க, அதாவது அடிக்குதான்னு பாப்போம். ஆமா, டீ குடிக்க காசு வேணுமா? வேண்டாம். பம்பர் அடிக்க போதே. நாளைய அதிர்ஷ்டசாலி நீங்களாவும் இருக்கலாம். நாளைய பம்பர் குலுக்கல், பம்பர் டிக்கெட். நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம். சரி, டாடா பாய். டக்குனு வாங்குங்க, பட்டுன்னு கோடீஸ்வரன் ஆகுங்க. நாளைக்கு பம்பர் அடிக்க போற டிக்கெட். யாரா அந்த கிறுக்கன்? உங்களுக்கு கங்கா அண்ணன் தெரியும்ல? பம்பர் டிக்கெட். அவர்கிட்ட டிரைவரா வேலை செஞ்சவன் தான் இப்ப போனவன். இவனுக்கு லாட்டரி சீட் அடிச்சதும் அவரோட சொத்து எல்லாத்தையும் இவன் வாங்கிட்டான். அவரோட பையன் இப்ப இவனுக்கு டிரைவரா இருக்கான். அவனும் அவன் ஹெட் வெயிட்டும். அதை விடு, அவரை பார்த்து எதுக்கு ப்ரொடியூசர்னு சொன்ன? அதை விடு, இப்ப நாம ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கலாம். அது அடிச்சதுன்னா நாம படம் பண்ணலாம். டேய், முன்னாடிலாம் இந்த மாதிரி நிறைய பேர் லாட்டரி அடிச்சு ஜெயிச்ச சரித்திரம்லாம் இருக்கு. இந்த வாரம் கண்டிப்பா அடிக்கும். இப்ப எனக்கு ராஜயோகம். இவருடைய நட்சத்திரப்படி எப்பயுமே அவனுக்கு ராஜயோகம் தான். என்ன நட்சத்திரம்? மூலம். அட கடவுளே, வா போலாம். வாடா என் மூல மகாராஜாவே. கொஞ்சம் நில்லுங்கப்பா.
முகத்துல ஒரு ராஜகலை நான் தெரியுதே. போய் சொன்னல பேசாமறா. எனக்கும் கிங்கினிக்கும் ஒரு 100 ரூபா தட்சணை கொடுத்தீங்கன்னா பம்பர் அடிக்கிற டிக்கெட் எதுன்னு நான் சொல்றேன். பம்பர் அடிக்கிற டிக்கெட் எதுன்னு தெரிஞ்சா நீங்களே வாங்கலாம்ல. பணக்காரனா இல்லல்ல. அது முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும். ராஜ யோகம், மால யோகம், பொது யோகம் இதெல்லாம் ஒத்து வரணும். எல்லாம் ஓகே. அது என்ன கிங்கினி? என்னோட கிளி பறவைங்களுக்கும் மிருகங்களுக்கும் முன்னாடியே வரப்போறத தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்குல்ல. இது இயற்கைக்கு மாறானது தானே. என்னோட கிளிக்கும் இயற்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. எதனால? என்ன இது பிளாஸ்டிக். அது சரி. அப்போ பிளாஸ்டிக் கிளியை வச்சுட்டு ஏமாத்திட்டு இருக்கியா? உனக்கு வேற வேலை இல்லையா நண்பா? இவரு சும்மா ஏமாத்துறாரு. அது என்னவோ சரிதான். 9ல முடிகிற ஒரு டிக்கெட்டை நீங்க எடுங்க. நாளைக்கு அடிக்க போற பம்பர் உங்களுக்கு தான். என்னடா? ஐயோ, லாட்டரிக்கார காணமே. அதோ போறாரு. ஹலோ, வாங்கடா போலாம். இல்லங்க. வா வா. நில்லுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. பம்பர் வேணும். என்னது? லாட்டரி டிக்கெட் வேணும். டிக்கெட் வாங்க என்ன விரட்டுனீங்க? எதுக்கு அவ்வளவு அவசரமா கிளம்பி வந்தீங்க? வேற இடத்துக்கு போக வேண்டாமா? என்ன விஷயம்? நீங்க 9ஆம் நம்பர் முடியறதுல ஒரு டிக்கெட் கொடுங்க. அது சரி. அது கடை என்ன எப்படி துரத்துனீங்க? இந்தா டிக்கெட்டு. காசை கொடு. காசு குடுறா, நாங்க ஷேர் பண்றோம். தந்துடணும். தருவண்டா. இந்தா கரெக்டா? வாங்கியாச்சுடா. ஏய். ஆமா, என் தட்சணை எங்க? 100 ரூபா. முதல்ல லாட்டரி அடிக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தட்சணை கொடுக்குறேன். அது சரி. அப்படியே கதை. ஆமாமா. நான் ஒரு உண்மையை சொல்லவா? என்ன? உங்க 3 பேர்ல ஒருத்தன் மொள்ள மாதிரி. இந்த லாட்டரி அடிக்கும். அடிச்ச செகண்ட் அவன் எடுத்துட்டு ஓடிடுவான். நீங்க பிரச்சனையை உருவாக்கி எங்களை பிரிக்க பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது. நாங்க உயர் நண்பர்கள். அந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் எங்களுக்கு இல்ல, புரிஞ்சுதா? போயா. அது இவன்தான், சந்தேகமே இல்ல. இவங்க 2 பேர்ல யாரா இருப்பாங்க? இவனை சுத்தமா நம்பவே முடியாது. போலாமா? ஏய், அந்த டிக்கெட் கொடு. ஆ? டிக்கெட்டை எடு. எதுக்கு? இது இவன் வீட்ல இருந்தா சரிப்பட்டு வராது. அங்க மழை பெஞ்சா ஃபுல்லா ஒழுவும். உன் வீட்ல நிறைய ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க. அதனால அங்கேயும் சேஃப் கிடையாது. என்னோட பழைய வீடு இருக்குல்ல, அங்க யாரும் இல்ல, யாரும் வரவும் மாட்டாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வரட்டுமா? ஆமா, நாம 3 பேரும் சேர்த்து தானே டிக்கெட் வாங்கணும். அப்புறம் ஏன் அவன் மட்டும் எடுத்துட்டு போறான்? இது நம்ம 3 பேர் எடுத்த டிக்கெட்டா இருந்தா இது நம்ம 3 பேருக்கும் சொந்தம் தான். அத அவன் மட்டும் எப்படி எடுத்துட்டு போலாம்? அவன்கிட்ட போய் என்னன்னு கேட்கலாம். நீ வண்டி எடு. அவனை விடக்கூடாதுடா. உன்கிட்ட தான்டா கேக்குறேன். கேட்டுக்கிட்டே இருக்க. குடுறா ஒரு நிமிஷம் குடுறா. சொன்னா கேளு. என்னடா அது? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சேஃப்டிக்கு எடுத்தேன். நல்லது. எவ்வளோ நம்பிக்கை உனக்கு. ஆமால. என்னடா? வரான் குடு குடு குடு. ஒன்னும் இல்லடா, அவன் ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்கான். என்னடா குஜால்ஸ் பாக்குறியா? இல்லடா. அப்புறம்டா, இந்த லாட்டரி அடிச்சா நமக்கு 12 கோடி தானே கிடைக்கும். இல்லடா, டாக்ஸ் பிடிப்பாங்க. டாக்ஸ் போக 7.5 இல்ல ஒரு 7 கிடைக்கும். இந்த 7 கோடி நம்ம கைக்கு வந்தா என்ன பண்றது? இதுல இப்ப யோசிக்க என்ன இருக்கு? 4 நான் எடுத்துக்கிறேன், 3 நீங்க எடுத்துக்கோங்க. 4 உனக்கு, 3 எங்களுக்கா? கணக்கு உதைக்குதே. அன்னைக்கு நான் தானே காசு கொடுத்தேன். நீ காசு கொடுத்தானே, நாங்க தான் ஷேர் கொடுத்தோம்ல. ஷேர் குடுக்கல, குடுக்கறேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? டேய், நாங்க கண்டிப்பா கொடுத்துருவோம்டா. இந்த பாருங்க,
இது நான் காசு கொடுத்து வாங்கின டிக்கெட். நான் தான் முடிவு பண்ண உங்களுக்கு தரணுமா வேணாமா என்ன? உன்னோட டிக்கெட்டா? ஆமா. அப்படிலாம் எதுவும் இல்லடா. இந்த டிக்கெட் 3 பேருக்கு தான் சொந்தம். ஓகே 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 ஓகே, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். 3 நான் எடுத்துக்கிறேன், 4 நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ ஓகேவா? சொன்னியா? அது நியாயம். என்னடா நியாயம்னு சொல்ற? அப்படி பார்த்தா உனக்கு 2 எனக்கு 2 அவனுக்கு 3 வருதுல்ல, அது என்ன கணக்கு? ஆமா, அது என்ன கணக்கு? அப்படின்னா நான் கொடுத்த பணத்துக்கு என்ன பதில்? அந்த பணத்துக்கு பதில் சொல்ற. ஆனா நான் தானடா டிக்கெட் வாங்க சொன்னேன். டேய், நீ லூசு மாதிரி வளராத. அவன் மேல நம்பிக்கை இல்லங்கறதால தான் இன்னைக்கு ராத்திரி நீ நான் இங்க வந்து படுத்துறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதுல? மூடுடா, நல்ல மாதிரி நான் நடிக்க. என்னடா நடிச்சேன்? என்ன பிரச்சனைன்னு கேக்குற? அவனுக்கு தெரியாம நீ வீடியோ எடுத்தல? என்ன வீடியோடா? டேய், நீ லாட்டரி அங்க வச்சுட்டு அவன் போன்ல அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான்டா, தெரியுமா உனக்கு? அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சா? ஆமாடா, நம்பிக்கை இல்லடா. நீ சின்ன வயசுல கப்பு அங்க வச்சு இந்த காசு எடுத்து ஓடுன வந்தானடா, அதனால உனக்கு நம்பிக்கை இல்லடா. டேய், கைய தள்ளி விடு. அந்த காசுல வாங்கின முட்டாயை நீங்க தான் நக்கி தின்னீங்க. இது நக்கி தின்னமா? மோப்பனே, இல்லடா, உன்னை என்ன பண்ற பாரு. காலவுடா, நீ ஏன்டா குறுக்கல வர? போடா, விடுடா, கடிக்கறானே. யாரோ கதவு தட்டறாங்க. தள்ளி போங்கடா. நான் ஊரா. யார் அது? டேய், இந்த வீட்டை பூட்டி வச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 10-15 வருஷம் இருக்கும். எதுக்கு பூட்டி வச்சீங்க? பெரியப்பா தூக்க மாட்டிக்கிட்டாரு. அதான் பெரியப்பாவன் பாரு. என்னடா சொல்ற? யாரு? நான் தான். மனுஷன் தூக்க விட மாட்டீங்கடா. என்னடா பிரச்சனை? அதாவது நாங்க ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ஸ்கிரிப்டா? சினிமா எடுக்க. நடுராத்திரில என்னடா சினிமா? ரொம்ப நேரமா நான் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். என்ன விஷயம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன? மூணு பேரும் கஞ்சா தானே அடிச்சிட்டு இருக்கீங்க? உள்ள போடா. ஒரு லாட்டரி சீட்டால எங்களோட நிம்மதியே போயிடுச்சு. ஹலோ ஹலோ, ரித்திஷா? ஆமா, ரிதீஷ் தான். எங்க இருக்க? நான் நம்ம ரேஷன் கடை செந்தில் அண்ணன் வீட்டுல பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நான் மொய்தீன் பேசுறேன். ப்ரொடியூசர் மொய்தீனா? இல்லடா, லாட்டரி விக்கிற மொய்தீன். ஓ, லாட்டரி விக்கிறவரா? என்ன விஷயம்னா? நீ நேத்து என்கிட்ட ஒரு டிக்கெட் வாங்கினல்ல, அதுக்கு பிரைஸ் அடிச்சிருக்கு. அடிச்சிருச்சா? ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சு. என்னடா அடிச்சிருச்சு? அடிச்சாங்களா? யாரு? பம்பர் அடிச்சிருச்சு மச்சான். 12 கோடி. சத்தியமாடா? அப்படி சொல்ல, அப்படி சொல்ல. வா, 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 ஓடு, ஓடு. மச்சான். நமக்கு லாட்டரி அடிச்சிருக்கு. அதுவும் 12 கோடிக்கு நமக்கு லாட்டரி அடிச்சிருக்காடே. விடுங்கடா. இங்க பாரு, உழைக்காம கிடைக்கிற காசு என்னைக்குமே நிலைக்காது. அது நமக்கு வேண்டாம். டேய், உனக்கு வேணா விட்டுரு, எங்களுக்கு வேணும். டிக்கெட் எடு. அது வேணும்னா விட்டுடுறா. டேய், சும்மா வியாக்கியானம் பேசாம டிக்கெட் எடுறா. எடுறா. ஐயோ, அது வந்து கோடிக்கணக்கான பணத்தை விட நம்ம நட்பு தாண்டா பெருசு. அது உனக்கு. ஆனா பணம் தாண்டா எங்களுக்கு பெருசு.
என்னடா பவுடர் கிடைக்கலன்னு பெயிண்ட் எடுத்து மூஞ்சில அடிச்சுக்கிறீங்களா? இவன் லாட்டரி அடிச்ச டிக்கெட்டை எரிச்சிட்டான். பம்பர் அடிச்ச டிக்கெட்டை எரிச்சிட்டானா? இவன் அப்படி செஞ்சான். பம்பர் அடிச்ச டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கலான்னு நான் வந்தேன். என்ன 12 கோடியுமா? 12 கோடியா? ஆமா, முதல் பரிசு. முதல் பரிசு அடிச்சது வேற டிக்கெட்டுக்குயா. உங்களுக்கு விழுந்தது 500 ரூபா தான். நான் வித்த டிக்கெட்டுக்கு பம்பர் அடிச்சது உங்களுக்கு மட்டும்தான். என்ன விழுந்து என்ன பிரயோஜனம்? நான் கிளம்புறேன். சரி, உங்க 3 பேருக்கு ஒரு டிக்கெட் தரவா? டிக்கெட்